அதேனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதேனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய இந்த அற்புதமான இந்த டீச்சிங்ஸுக்காக நாங்கள் ஆண்டவரை மனதார துதிக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிற இந்த குரோனோஸை அப்படின்னா ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது அது நமக்கான ஆண்டவருடைய நேரத்துக்கு அதை நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது. குரோனோஸ்னா ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நேரம். ஆனால் கைரோஸ்ங்கிறது என்னன்னா ஆண்டவரின் நேரம். ஆண்டவரின் நேரம். ஆமென். ஆண்டவர் நமக்காக குறித்திருக்கிற நேரம். குறித்த காலத்துக்காக காத்திருக்கிறவர்கள் எதையும் செய்யாம சும்மா இருக்கிறது இல்லை. யெகோவா ஷம்மாவோட அவங்க உறவாடும் பொழுது அவர் அவங்கள சும்மா இருக்க விடுறதில்லை. எஸ், அவங்களுக்கு கொடுத்த நேரத்தில் அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க, தேவனுக்கு எடுத்த காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. இது அவர்களுக்கான தேவனுடைய நேரத்துக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுது, செட் டயத்துக்கு அவங்கள ரெடி பண்ணுது. அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அருமையாக ஒரு விளக்கத்தை கொடுத்தார். குரோனோஸ் நமக்காக வெயிட் பண்ணாது. நம்ம வாட்சில் இருக்கிற நொடி முள்ளு, நிமிஷம் முள்ளு நம்ம யாருக்காக வெயிட் பண்ணாது. எஸ், நம்ம அதோட சேர்ந்து ஓடுனா தான். ஆமென். குரோனோஸ் நம்ம யாருக்காக வெயிட் பண்றது இல்லை. ஆனா நமக்குன்னு குறிச்சிருக்கிற அந்த கைரோஸுக்காக நாம எல்லாருமே என்ன செஞ்சுதான் ஆகணும்? வெயிட் பண்ணியே ஆகணும். ஆமென். அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, அறியாம என்னன்னா, ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன் அப்படி இல்லை, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன். ஆமென். அதான் ஞானமான வார்த்தை. கர்த்தர் வருவாருங்க, வர்ற அன்னைக்கு விசில ஊதுவாருங்க, நாங்க ஓடுவாங்க அப்படி இல்லை. அதுக்காக தான் நாங்க காத்திருக்கிறோம் எத்தனை வருஷமா அப்படி இல்லை. குரோனோஸை கொடுத்தது எதுக்குன்னா, ஓடிக்கிட்டே உன்னோட கைரோஸுக்காக காத்திரு. எஸ், அல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நேரம் வர்றப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் விறுவிறுன்னு என்ன செய்கிறார்? செய்து முடிக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல அவர் நமக்கு தந்த பணியை செய்யறதுல உண்மை உத்தமமா நாம இருக்கும் பட்சத்துல நாம அவரோடு செலவிடுகிற நேரத்துல தான் நமக்கான அவருடைய நேரம் இருக்கு. எஸ், தான் நேற்று தினத்துல நாம தியானிக்கு வந்த செய்தி மற்ற காரியங்களை ஆண்டவர் நிறைய பேசினதுனால நம்ம அதோட நிறுத்துறோம். குரோனோஸ் எந்த அளவு முக்கியம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நாம ஏன் ஆக்டிவா இருக்கணும், நாம ஏன் காரியங்களை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்றதுல நாம ஞானமா இருக்கணும் அப்படின்னா, நமக்கான கைரோஸ் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆமென். நமக்கான காட்ஸ் டைம், நாம இந்த நாள்ல தேவனோடு செலவிடுகிற நம்முடைய நேரத்துக்குள்ளதான் இருக்கு.
அல்லேலூயா. Hallelujah. தேவனோடு செலவிடுகிற நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு. பவர்ஃபுல்லான ஒரு இன்சைட் இது. Yes. அப்ப நாம தேவனோட நேரத்தை செலவிட்டுக்கிட்டே இருக்கணும். தான் நம்முடைய குரோனோஸ். நம்ம கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவனோட இருந்து அவர் சொல்றதை நாம செஞ்சுட்டே இருக்கணும். கொடுத்துருக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுட்டே இருக்கிறப்ப நமக்கான தேவனுடைய நேரம் வருது, சீசன் வருது, டைம் வருது, கைரோஸ் என்ன செய்யுது, வருது. அப்படி வர்ற நேரம் நம்ம வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத காரியங்கள்லாம் சாத்தியமாக ஆரம்பிக்கும். மலை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போக ஆரம்பிக்கும். Amen. Hallelujah. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்கிற வாக்கு அப்படியே நம்ம லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகிறத நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதான் காட்ஸ் டயத்தினுடைய மகிமை. எஸ். சாத்தியமே இல்லாத காரியங்களை ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார், சாத்தியமாக்குகிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் அங்கதான் நிறைவேற ஆரம்பிக்குது. ஆமென். நிறைவேறின காரியங்களை சொல்லி முடியாது. உன்ன காரியத்தை தேவன் செஞ்சு முடிக்கிறப்ப அதை நம்மளால சொல்லி முடியறது இல்ல. எஸ். சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு இந்த கைரோஸ்ல ஆண்டவர் செய்யற காரியங்களை எங்களை சந்திக்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லும் போதே அவங்க விசுவாசத்துல பலப்படுறாங்க. சொல்றப்ப அவங்களுக்கு ஃபெய்த் வருது. ஆமென். எங்களை சந்திக்க வந்த போதகர்கள் அவங்களோட உட்கார்ந்து இதை தனியா பேசிட்டு இருந்த நிறைய காட்ஸ் டைம், காட்ஸ் சீசன், காட்ஸ் கைரோஸ் மொமெண்ட் சொல்லி முடியாது. சொன்னதை செய்வாரு, அதை உங்களால சொல்லி முடியாது. ஆமென். அந்த சீசனுக்குள்ள உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. நாமல நம்மளை பார்த்து கேட்பாங்க, யா ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்வாங்க. எப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், போயிட்டு இருக்கு. எப்பவும் போலதான் போயிட்டு இருக்கு. நத்திங் ஸ்பெஷல், வழக்கம் போலதான். இதான பதிலா இருந்துச்சு. எஸ். குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒண்ணு என்னன்னா இல்லையே, நடக்கல. குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியம் ஒண்ணு என்னன்னா நடக்கல. ஆனா குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியம் குறித்த காலத்துல தான் நடக்கும். ஆமென். முட்டி மோதிரல வேலை என்னன்னா இல்லை இல்ல. தீர்க்க தரிசனத்துக்காக காத்திருக்க தான் நம்மளால முடியும். ஆனா அந்த குறித்த நேரம் வர்றப்பதான் ஆண்டவருடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸே பிகின் ஆகுது. இதுல இடையில ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு உனக்கு விசுவாசம் இல்லையா, நீ எல்லாம் நம்புறியா, நீ நம்பலையா, அப்படி இப்படின்னு கேள்வி கணையில குடையிறதுல வேலை என்னன்னா இல்லை. அவனுக்கான நேரம் வரல. அவன் ஆண்டவருடைய நேரத்துக்காக அவன் என்ன செய்யறான், காத்திருக்கிறான். ஆனா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த நேரத்துல சின்சியரா இருக்கிறான். எஸ். ஹalleluya. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த நேரத்துல சின்சியரா இருந்துகிட்டே அவனுக்கான ஆண்டவருடைய நேரத்துக்காக அவன் வெயிட் பண்றான். நேரம் வர்றப்ப பாருங்க, சட சட மடமட நடக்கும் எல்லாமே. ஆமென். அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Now is the time. ஆமென். பிரசங்கி 3:1 என்ன வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. God's time எல்லாமே. Hallelujah. Kairos moment எல்லாமே. Yes. அது வரைக்கும் நம்ம என்னதான் சொல்லுவோம், ஒண்ணும் இல்லை, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. எஸ். என்ன இத்தனை வருஷமா அப்படியே தான் போதா? ஆமா, இத்தனை வருஷம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. எஸ். எதுவுமே நடக்கலையா? ஒண்ணு என்ன செய்யலன்னா நடக்க. 10 வருஷமா அந்த நிலைமையில தான் என்னன்னா போகுது. சரி, 10 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். என்ன இத்தனை வருஷமா இத்தனை பேரை தான் மேய்க்கிறீங்களா? ஆமா ஆமா, அத்தனை பேரை தான் நாங்க என்ன மேய்க்கிறோம். ஹalleluya. ஆனா ஒண்ணு மட்டும் எங்களுக்கு நிச்சயமா தெரியுங்க, ஆவியானவர் நல்லாவே அசைவாடுறார். ஆமென். ஹalleluya.
ஹalleluya. ஒண்ணும் நடக்கல. ஆனா ஆவியானவர் முட்டையை அடகாத்த மாதிரி, கோழி வந்து முட்டைய அடகாத்த மாதிரி அப்படியே எங்க மேல நச்சுன்னு அமர்ந்திருக்கிறார். எஸ். இந்த தரிசனத்தின் மேல அப்படியே அசைவாடிட்டு இருக்கிறார். எஸ். எங்களுக்கு கொடுத்த அழைப்புல ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கிறார். ஆமென். அப்படியே எங்களுக்கு அந்த கதகதப்பு குறையவே இல்லை. எஸ். ஒரு இதமான சூடு வருஷக்கணக்கா அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு. ஆமென். உள்ள ஊடுருவிக்கிட்டே இருக்கு. எஸ். என்ன பாருங்களேன், இந்த அனல் தான் நாளைக்கு ஆசீர்வாதமா மாற போகுது. ஆமென். இப்படிதான் வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறவன் பேசுவான். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒண்ணு எங்க ஊழியத்துல நடக்கல பல வருஷமா. ஆனா தேவன் எங்களுக்கு குறிச்சிருக்கிற காலத்துக்காக நாங்க என்ன செய்யறோம்? காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பு நாட்களை நாங்க ஒண்ணும் சும்மாலாம் ஒண்ணும் இல்ல, தேவன் எங்களுக்கு சொன்ன காரியத்தை ஆக்டிவா பிஸியா செஞ்சுட்டு இருக்கிறோம். எஸ். ஹalleluya. தீவில் ஒரு எழுப்புதல் உண்டு, 5 விதமான ஊழியங்கள் எழுப்புவேன்னு சொல்லி 22 வருஷம் ஆச்சாயா. 22 வருஷமா நாங்க என்ன சும்மாவா இருக்கிறோம்? இல்லையே. எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர். எஸ். ஹalleluya. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எல்லாம் அசைவாடுறாரு. எஸ். அவருடைய சமூகம் முழுக்க ஆட்கொண்டு என்ன செய்கிறதுன்னா நடத்துகிறது. ஆனா ஒண்ணு நடக்கல. எஸ். நீட்டப்பட்ட கரம் தீட்டிக்கிட்டே இருக்கு, பூட்டப்பட்ட வாசல்களை திறக்கும். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க ஒருபோதும் சந்தேகிக்க துணிந்திராத உங்களுடைய தேவனை நீங்க சந்திக்கிற கைரோஸ் நேரம், கைரோஸ் மொமெண்ட் எஸ் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்தே தீரும். வந்திருக்கு. Hallelujah. Yeah, why God is insisting again and again? Why he has been insisting the same thing again and again? ஏன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுறாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு. Soon is going to visit. Hallelujah. சீக்கிரத்துல நம்மள என்ன செய்ய போறாருன்னா சந்திக்க போறாரு. Amen. His visitation is very near. Amen. Hallelujah. 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 இந்த வருஷத்தை நீங்க விசிட் பண்ற வருஷம் நாங்க சொல்றோம். Amen. இத்தனை வருஷமா நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்க, ஆனா இந்த வருஷம் ஒரு விசிட் அடிக்கிறீங்க. Amen. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். God's visitation. சொன்னபடி செய்து முடிப்பார். God's visitation. பண்ணுவார். Expect. விசிட் பண்ணுவார். எதிர்பாருங்கள். சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். செய்யாத ஒன்றையும் அவர் சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார். Thank you. விசிட் பண்ணுவார். Jesus. சொன்னபடி செய்து முடிப்பார். So இதுவரை லைஃப்ல பார்த்தது the move of God. You may say I've been waiting, sensing, experiencing the move of God in my ministry. நீங்க ஒருவேளை என்னோட ஊழியத்துல, என்னோட லைஃப்ல ஆண்டவருடைய அந்த தொடுதல், அந்த அசைவாடுதல் இத்தனை வருஷ காலமா இருந்து வருது நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். அது உண்மையும் கூட, நிஜமும் கூட. ஆனா இதுவரை நீங்க ஆண்டவருடைய மூவை பார்த்தீங்க. ஆனா இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க ஆண்டவருடைய வேவை பார்க்க போறீங்க. ஆமென். அலையாக வருவார். எஸ். அசைவாடின தேவன் அலையாக வருவார். எழுப்புதல் அலையாக எழுந்தருளுவார். அலை எழுவது போல என் ஆண்டவர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி. ஹalleluya. மாதிரி ஆண்டவருடைய வேவ், ஆண்டவர் எழுந்தருளுகிற நேரத்துல, ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற அந்த காலத்துல நமக்காக ஒரு காரியத்தை செய்யும்படி அவர் குறிச்சிருக்கிற அந்த சீசன், அந்த டைம் வர்றப்பதான் முக்கியமான நிகழ்வுகள், குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியங்கள், டிஃபைனிங் மொமெண்ட்ஸ், குறிப்பிட்டு விவரித்து சொல்லும்படியான
முக்கியமான காரியங்கள் இந்த கைரோஸ்ல தான் என்ன செய்யுதுன்னா நடக்குது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுலயும் சாத்தியமே இல்லாத ஆண்டவர் விசிட் பண்ண என்னையா நடக்கும்? வாய்ப்பே இல்லாதது. எஸ். சாத்தியமே இல்லாதது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சட சட மடமட நடக்கும். ஆமென். இந்த பீரியடுக்காக, இந்த காலத்துக்காக காத்திருக்கிற நபர்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காலத்தை தயவு செஞ்சு பிரயோஜனப்படுத்திக்கங்க. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ப்ரீச் பண்ணோம். காரியத்துக்குள் மறைந்திருக்கிற காரியம். குரோனோஸ்ல நமக்கு காரியம் தெரியும், ஆனா அந்த காரியத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற காரியம் என்னங்கிறது கைரோஸ் வந்தா தான் தெரியும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொன்னப்ப அவருக்கு காரியம் தான் தெரிஞ்சு. குரோனோஸ்ல ஒரு காரியம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு. ஆனா இந்த காரியம் எப்படி ஆண்டவருடைய நேரத்தோட கனெக்ட் ஆயிருந்துச்சுங்கிறது யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கு தெரியாது. அதனாலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட குரோனோஸ்ல ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பணியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஆண்டவருடைய நேரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆண்டவருடைய நேரத்துல நான் கனெக்ட் ஆகிறப்பதான் ஏன்டா அது நடந்துச்சுன்னே நமக்கு தெரிய வரும். எஸ். பார்வோனுடைய அரண்மனையில போய் நின்று பார்வோனுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு வியாக்கியானம் பண்ற அந்த 42வது அதிகாரம் வந்த பொழுதுதான் 42 தானே 40 எஸ் 41 41வது அதிகாரம் வந்த பொழுதுதான் 40வது அதிகாரத்துல நடந்த காரியத்துக்கும் இதுக்குள்ள கனெக்ஷனை யாருக்கு தெரிய வந்துச்சு? யோசேப்புக்கு தெரிய வந்துச்சு. 40வது அதிகாரத்துல அவர் குரோனோஸ்ல இருந்து பார்வோனுடைய அதிகாரியினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றார். ஆனா இது பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற இடத்துக்கு இவரை கூட்டிட்டு போக போகுதுங்கிறத 40வது அதிகாரத்துல ஜோசப்கே தெரியாது. எஸ். 40வது அதிகாரத்துக்கு 41வது அதிகாரத்துக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. தேவன் நமக்கு கொடுத்த நேரத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில கணிஞ்சு வர போகிற தேவனுடைய நேரத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இதுதான் காரியத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எஸ். அபிஷேகிக்கப்பட்ட தாவீத வீட்டுல 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை என்ன? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் ஆடையும் ஏனா தானன்னு மேய்ச்சாரா? ஐயோ, 100க்கு 100% எஃபர்ட். எஸ். சின்ன பொறுப்பை கையில கொடுத்திருப்பாரு. உயிரை கொடுத்து வேலை செய்வீங்க அதுக்காக. எஸ். 1,00,000 பேருக்கு ஊழியம் செய்யற எஃபெக்ட் 10 பேருக்கு ஊழியம் செய்யறப்ப இருக்கும். ஆமென். ஏன்டா 10 பேர் தானடா, அதுக்கு என்னடா இவ்வளவு மெனக்கிடுற? அதுக்கு என்னடா முட்டி முட்டி ஜெபம் பண்ற? அதுக்கு என்னடா வேர்க்க விறுவிறுக்க பிரசங்கம் பண்ற? 10 பேர் தானே, கடத்தி விட்டு போக வேண்டியதானே. ஒரு 1,00,000 பேர் இருந்தா நீ உயிரை கொடுக்கலாம், உபவாசம் போடலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம், செய்தி என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஒரு 10 பேர் இருக்கான், ஃப்ளோல தட்டி விட்டு அப்படி போவியா? அந்த மாதிரி ஆள் கிடையாது. யாருன்னா தாவீது. அந்த கொஞ்ச ஆட்டுல ஒரு ஆட்டை காணோம். அந்த ஒரு ஆட்டுக்காக இந்த மனுஷன் பண்ண யுத்தம் அதுவும் ஒண்ணுதான். நாட்டுக்காக கோலியாத்தோடு பண்ண யுத்தமும் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை தாவீதுக்கு. அல்லேலூயா. அவருடைய வசத்துல தேவன் ஒப்படைச்ச கொஞ்ச ஆடுகளை அவர் ஏனோதானு மேய்க்கவே என்னன்னா இல்லை. கரடியோடையும் சிங்கத்தோடையும் யுத்தம் பண்ணி அவனுடைய வாய்க்கு ஒரு ஆட்டை தப்பு வச்சார்ல. இது என்ன பெரிய ஸ்டேஜில் நடந்ததா? இல்லையே. யாரும் பார்த்திராத அந்தரங்கத்துல காட்டுல நடந்தது. பெரிய ஸ்டேஜில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இல்ல.
அப்பா நாடே நம்மளை என்ன செய்யுதுன்னா பாக்குது. லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் பாக்குறாங்கன்றதுக்காக அவர் என்ன செய்யலன்னா அங்க நடந்துக்கல, யாருமே பார்க்கல. அதான் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, the biggest stage in your life is your private life. எஸ், யாரும் உன்னை பார்த்திராத உன்னுடைய அந்தரங்கம் தான் மிகப்பெரிய மேடை. எஸ், அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பேர் 4 பேர் பார்க்கிறது தான் மேடைன்னு சொல்றோம். ஆனா யாரும் பார்த்திராத அந்தரங்கம் தான் தேவன் பார்க்கிற மேடை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சிங்கத்தோடையும் கரடியோடையும் யுத்தம் பண்ண அந்த காரியம் எங்க நடக்குன்னா தேவன் பார்க்கிற மேடையில நடக்குது. ஆமென். யாரும் பார்க்காத இடம் தான் தேவன் பார்க்கிற மேடை. எஸ், ஹல்லேலூயா. நம்ம மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிற மேடையில கவனமா இருக்கிறோம். ஆனா அந்த யாரும் பார்க்காத 4 சுவருக்குள்ள தேவன் நமக்கு போட்டிருக்கிற மேடையில தான் என்ன செய்யறோம்னா யாரும் பார்க்கல. இவ்வளவு சீரியஸா ஒரு சிங்கத்தோட ஒரு கரடியோட யுத்தம் பண்ணி அடிச்சு முடிச்சுட்டு அப்படி கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரு? தாவீது. அவருக்கே நம்ப முடியல. என்னடா பண்ண டே தாவீது, நம்மளா சிங்கத்தை அடிச்சு போட்டிருக்க, கரடியை வேட்டையாடி விட்டாடா, நான் குட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டியாடா நீ. எப்படா உன்னால அதை செய்ய என்னன்னா முடிஞ்சு. நீ பெரிய ஆள்றா, நீ உண்மையில இருக்கிற அனாயிட்டிங் வந்து சாதாரண அனாயிட்டிங் என்னன்னா இல்லடா, என்னடா ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி என்னன்னா கிழிச்சு போட்டு சிங்கத்தை கிழிச்சு போட்டு மனுஷனாடா நீ அப்படின்னு அவரே ஸ்லாகிச்சு அப்படியே மெய்சிலிர்த்து போய் உட்கார்ந்திருந்த அந்த காரியத்தை யாருமே என்ன செய்யலன்னா பார்க்கல. ஒரு பவர்ஃபுல்லான என்கவுண்டர் அது. எஸ், தன்னை குறித்தே அவர் புலகாங்கிதம் அடைந்த நேரம் அது. யாரும் பார்க்கல. அதுக்கான பாராட்டு என்னன்னா கிடைக்கல. எஸ், சிங்கத்தடியும் கரடியும் அடிச்சு கொண்டவனுக்கு ஊர்ல ஒரு திருவிழா எடுக்கல. கோலாகலமான வரவேற்பு என்னன்னா இல்ல. சூப்பர் புக்ல அவரு சிங்கத்தை அடிச்சு கரடியை அடிச்சு நிக்கிறப்ப எலியாப் வருவாரு, அண்ணே சிங்கத்தை அடிச்சிட்டா அது கன்சிடர் பண்ணவே டே அப்பாவுக்கு வர வாடா அப்படின்னு போயிடுவாரு. அவர் ஒரு சின்ன குட்டி பசங்களுடைய படத்துல பாத்தீங்களா, அண்ணே இங்க பாருங்கண்ணே சிங்கத்தை அடிச்சு டே அப்பா கூப்பிடுறாரு வாடா அப்படின்னு போயிட்டாரு. நானே யெகோவா ஷம்மா கூட இருந்தாருனே, என்னால சும்மா இருக்க முடியலனே. எஸ், போத்தல்ட்டனே, என்னனே நீ பாட்டுல கண்டுக்கறாம போற, இங்க இருனே மதுரை பாஷையில இங்க இருனே சொல்றது கேளுனே. ஆனா யாருமே என்ன செய்யல, கண்டுக்கவே இல்லை. என்னடா இவ்வளவு பெரிய வல்லமை ரிலீஸ் ஆகி, இவ்வளவு பெரிய பவர் ரிலீஸ் ஆயிருக்கு. கூப்பிட்டு வச்சு 2 பயம் ஒரு தட்டி கூட என்ன செய்யலையே, கொடுக்கவே இல்லையே. உங்க குரோனோஸ்ல இதெல்லாம் நடக்கும். ஆமென். குளோரியஸான காரியம் குரோனோஸ்ல நடக்கும். ஆனா ஒருத்தர் கூட அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. கண்ணு முன்னாடி தான் நடக்கும். அப்ளாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அப்ளாஸ் இருக்காது. உங்களுக்கான பாராட்டம் அங்கீகாரமும் சுத்தமா என்னன்னா கிடைக்காது. இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கு, ஒருத்தர் கூட கண்டுக்கல, ஒருத்தர் கூட இதை பெருசா என்ன செய்யலன்னா பேசல. சிங்கத்தை அடிச்சேன், கரடி அடிச்சேன், ஒரு ஆளா போய் கத்திரனை பயன்படுத்தினார்னு சொல்றேன், எவனுக்கும் விசுவாசமே என்ன செய்யலன்னா வரல. இது ஒரு மேட்டராவே அவன் என்னன்னா எடுத்துக்கல. என்னங்கடா நீங்க பண்றீங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு இவர் தான் அன்னைக்கு ராத்திரி தூங்காம கிடந்தார். வீட்டுல யார் அத பெரிய விஷயமா என்ன செய்யலன்னா எடுத்துக்கல. நான் பாடுபட்டுமா ராத்திரி படுத்திருந்தவன். எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம் நம்ம. கத்த நம்மளை பயன்படுத்தினாரே ஒரு ஆட்டை அடிக்கிறதுக்கு, சாரி ஒரு ஆட்டை காப்பாத்துறதுக்கு. சிங்கத்தை அடிச்சிருக்கேன்டா நானு. ஹல்லேலூயா. அவரோட ஃபெய்த் லெவல் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு. கவனிச்சுக்கங்க, உங்க குரோனோஸ்ல பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருக்கும். பவர்ஃபுல் ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆவார் உங்க மூலமா.
ஆனா ஒருத்தர் கூட அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதை கவனிச்சு உங்களிடத்துல பேசக்கூடியவங்க வெகு சிலர் வேணா இருக்கலாம். எஸ். ஆனா பெருவாரியான ஆதரவு உங்களுக்கு என்னன்னா கிடைக்கவே கிடைக்காது. பெருவாரியான அங்கீகாரம் என்னன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. பானபாத்திரக்காரருடைய தலைவனுக்கு யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்துச்சா? நடந்துச்சு. எவ்வளவு தெளிவா நான் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும்னு அவன் சொல்லி அனுப்பி, அதே மாதிரி 3 நாளைக்குள்ள காரியம் என்னன்னா நடந்து, 3 நாளைக்கு முன்னாடி கடங்களை கடந்தவன் இன்னைக்கு சொல்லப்பட்ட அர்த்தத்தின்படியே திரும்பவும் ராஜாட்ட பக்கத்துல போய் என்ன செய்யறான்? நிக்கிறான். இவ்வளவு பெரிய காரியத்துக்கு அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்குறப்ப அவனை தூங்க விடாம செஞ்சது எதுவா இருந்திருக்கணும்? அந்த பய சொப்பனத்துக்கு அர்த்தம் கர்த்தர் தான் சொல்லுவார்னு நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னானே, அவன் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருச்சே? நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி, இந்த செயலை நினைச்சு ஒரு உணர்ச்சி வசம், இது ஏதாவது அந்த அதிகாரிக்கு இருந்துச்சா? அவன் எதுல திருப்தி அடைஞ்சான்? கிடங்கல் கிடந்தான், திரும்ப மேல வந்துட்டான். அந்த சந்தோஷத்துல திக்குமுக்காடியே அவன் எல்லாத்தையும் நிச்சயம் போட்டான், மறந்தே போயிட்டான். எத்தனை பேர் வரவேற்பு கொடுத்தானோ, எத்தனை பேர் டின்னர் கொடுத்தானோ, எத்தனை பேர் திரும்ப வீட்டுக்கு டெலிபோன் போட்டு ஐயா அப்படின்னு சொல்லி வந்து சந்திச்சானோ, விசிட்டர்ஸை பார்க்கறதுக்கே அவனுக்கு நேரம் நினைச்சிருக்காதுன்னா இருந்திருக்கா. என்ன திரும்ப பொசிஷனுக்கு நினைச்சிருக்கிறாருன்னா இந்த கலோபரத்துல, இந்த கோலாகலத்துல யார மறந்துட்டான்? சரி, ஒரு நாள் மறக்கலாம், 2 நாள் மறக்கலாம், சுத்தமா அது ஞாபகத்திலே வராதா? அது 2 வருஷமா. ஆனா ஒரு பையன் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை சொல்லி அப்படி நடந்துருச்சுங்கிறது ஒரு பெரிய த்ரில்லிங் இல்லையா? ஆனா இங்க யோசேப்புக்கு தூக்கமே வந்திருக்காது. நம்ம சொன்ன மாதிரி என்ன நடந்துருச்சு. கர்த்தர் நம்மளோட இருந்து எவ்வளவு அற்புதமா காரியத்தை நினைச்சிருக்கிறாரு, நடப்பிச்சிருக்காரு. ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஜோசப்போட ஃபெய்த் லெவல் கண்ணா பண்ணான்னு ஏறிட்டு இருக்கும் மேல. இன்னொரு பக்கம் ஏமாற்றம் இருந்தாலும் நீங்க டிசப்பாயிண்டட் தான், ஆனா you are waiting for your appointed time. Yes. Hallelujah. Hallelujah. யோசேப்பை நினைவு கூர்ந்திருக்க வேண்டி அவன் யோசேப்பு என்ன செய்தான்? மறந்து விட்டான். தியானிக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், நம்மளை நினைவு கூர்ந்திருக்க வேண்டிய நபர்கள் தற்காலிகமா நம்மளை மறந்திருக்கிறதும் தேவன் நமக்கு செஞ்ச அற்புதம் தான். ஆமென். என்னப்பா சார் இந்த மாதிரி போட்டு தள்ளுறீங்கன்றீங்களா? உங்களை நினைச்சிருக்க வேண்டியவங்க, உங்களை கவனிச்சிருக்கிறவங்க கவனிக்காம விட்டதும் அற்புதம் தான். ஆமென். உங்களை கொண்டு தேவன் செஞ்ச அற்புதத்தை கவனிக்காம விட்டாங்க பாருங்க, அதுவும் ஒரு அற்புதமே. ஆமென். அல்லேலூயா. இவன் கவனிச்சு அதையே மனசுல நினைச்சு ராஜாட்ட போய், ராஜா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான்னா கூப்பிட்டு அந்த அடிமைக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஜோசப்போட கைரோஸ் மொமெண்ட ஜோசப் இழந்திருப்பான். எஸ், இதான் சத்தியம். ஏன் மறதியை கொடுத்தார்னா, யோசேப்புக்கான தேவனுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல யோசேப்பு ஆண்டவருக்கு தேவை. யோசேப்பு யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. யோசேப்பு அரண்மனைக்கு தேவை. யோசேப்பு எகிப்துக்கு தேவை. யோசேப்பு சகல நாடுகளுக்கும் தேவை. ஏன்னா அவனுடைய கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்யுது? க்ளோஸா வந்திருக்கு. ஹல்லேலூயா.
நல்ல வேளை ஆண்டவரே என்னை கவனிக்காம விட்டாங்க. கவனிச்சிருந்தா என்னை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. நான் எதை இழந்திருப்பேன்? எனக்கான உம்முடைய நேரத்தை இழந்திருப்பேன். எஸ். புரியுதா? இந்த காரியம் எவ்வளவு சீரியஸ் புரியுதா? ஆமென். அப்ப மறந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்றீங்களா ஆண்டவருக்கு? ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னை நினைவு கூற வேண்டியவர்கள் மறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. தியானிக்கிறப்ப தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், மனிதர்களால் இனங்காணப்படாத அதிசயம் நீங்கள். ஆக்சுவலா நீங்க அதிசயம். You are a wonder. தேவன் உங்களை கொண்டு செஞ்ச காரியம் பெரிய அதிசயம். அதிசயம். ஆனா இந்த அதிசயத்தை மக்கள் என்ன செய்யல? இனம் காணல. நீங்க such a precious ஆன வெசல்ங்கிறது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியல. எஸ். உங்களை ரொம்ப சாதாரணமா என்ன செய்றாங்கன்னா ட்ரீட் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னோட நேரத்துக்காக நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன். மனுஷங்க உன்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லாத. தேவன் தம்முடைய நேரத்துக்காக, தம்முடைய கைரோஸ் மொமெண்ட்டுக்காக என் ஆண்டவர் என்ன தம்முடைய கரத்தின் நிழல்ல மறைச்சு வச்சிருக்கிறார். ஆமென். தேவன் மறைச்சிட்டாருன்னா உங்களை மனுஷங்க நினைக்க முடியாது. எஸ். ஹல்லேலூயா. நீங்க மனுஷர்களால இனங்காணப்படாத அதிசயம். உங்க மேல தவறான சாயத்தை பூசி இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சகாயம் வருது. எஸ். உங்களுடைய காரியத்தை, உங்க உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு உங்களுக்கு துரோகிங்கிற பட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க? சூட்டிட்டாங்க. ஆனாலும் நீங்க மனுஷங்களால இனங்காணப்படாத அதிசயம். ஆமென். Hallelujah. Hallelujah. Don't be upset. இதை நினைச்சு மன கலக்கம் என்னன்னா அடையாதிருங்க. வேண்டாம். God has already set your time. உங்களுக்கான தம்முடைய நேரத்தை ஆண்டவர் ஏற்கனவே குறிச்சிட்டாரு. குரோனோஸ்ல என்னென்னமோ நடந்துச்சு, ஒருத்தரும் கண்டுக்கலையா? எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆண்டவர் மூவ் பண்ணார், எவ்வளவு வல்லமையான செய்தியெல்லாம் கொடுத்தேன், யாருமே என்ன செய்யலன்னா என்ன ஃப்ளோ எங்க மீட்டிங்ஸ்ல எல்லாம் அதை பெருசாவே யாரும் என்ன செய்யலன்னா எடுத்துக்கிறவே என்னன்னா இல்லையே. குரோனோஸ்ங்க. அல்லேலூயா. தாவீது கதை தான் உங்க கதையும், ஜோசப் கதை தான் உங்க கதையும். This is too much, pastor. ஆண்டவர் இப்படிலாம் எங்களை என்ன செய்யக்கூடாதுன்னா நடத்தக்கூடாது. உங்களுக்கு ஒரு so much காத்திருக்கு. ஆமென். எஸ். தேவனுடைய எக்கச்சக்கம் உங்களை வரவேற்க காத்திருக்குது. ஹல்லேலூயா. எஸ்தர்ல 2வது அதிகாரத்துல 21 இருந்து 23 வரைக்கும் வாசிக்கலாமா? இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ்தர் 21. அந்நாட்களில் மொர்தெக்காய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெக்காயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சீங்களே, துப்பு கொடுத்தவனுக்கு என்ன செய்ய வேண்டிய மேன்மையை கொடுத்தீங்களா? இல்லையே. தப்பு செஞ்சவனுக்கு தூக்கு, துப்பு கொடுத்தவனுக்கு தப்பு கொடுத்தவன தண்டிச்சது அவ்வளவு தீவிரமா இருந்தீங்களே, துப்பு கொடுத்தவன தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இல்லையே. தப்பு செஞ்சா தூக்கி போட்டீங்க, துப்பு கொடுத்தவனுக்கு
ஒருத்தரும் தூக்கி விடலையே. எஸ், அவனை தூக்குல போட்டீங்களேயா, என்னைய தூக்கி விடலையா? தூக்கி விடலையே. எஸ், தப்பு செஞ்சவன தூக்குல போட்டுட்டு துப்பு கொடுத்தவன தூக்கி விடலையா? அப்படியே விட்டீங்களேயா. இதான் குரோனோஸ் பீரியட்ல இருக்கிற மிஸ்ட்ரி. விளங்கி கொள்ளுங்க இத. எஸ், கைரோஸ்ல இதுதான் ஹிஸ்டரி. குரோனோஸ்ல இது மிஸ்ட்ரி. இது மிஸ்ட்ரி. இது என்ன மிஸ்ட்ரி? தப்பு செஞ்சவன தூக்குல போட்டுட்டு துப்பு கொடுத்தவன தூக்கி விடலையே. இது என்னதுயா? மிஸ்ட்ரி. அப்பா புரியலையா? எப்படியா ஒன்ன செஞ்சுட்டு ஒன்னா செய்யாம விடுறீங்க? புத்தகத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களா? என்னமா அது செய்யுங்கடா சாமி என்னைய. ஆனா ஆண்டவருடைய கைரோஸ் வந்த பொழுது மொர்தெக்காய் தான் யாரு? ஹிஸ்டரி. ஆமென். இப்ப கூட உங்களுக்கு விளங்கல. இவ்வளவு தத்ரூபமா ஆண்டவர் என்ன பயன்படுத்தியும், இவ்வளவு வெட்ட வெளிச்சமா கிரியை செஞ்சோம், இன்னும் கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கே? மூடப்பட்டிருக்கிறதே. மூடப்பட்டிருக்கே. இன்னும் இந்த கிரியைகளை இனங்காண என்னன்னா முடியலையே. உங்களை ஆண்டவர் முத்திருச்சில வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? முத்திருச்சு வச்சிருக்கிறாரு. அதனால தேவன் மறைச்ச ரகசியம் நீங்க. அல்லேலூயா. கைரோஸ் மொமெண்ட் வர்றப்பதான் உங்க ரகசியமே உடைபடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ தப்பு செஞ்சவன தூக்குல போட்டுட்டு துப்பு கொடுத்த மொர்தெக்காய் அன்னைக்கே தூக்கி விட்டுருந்தா எதை இழந்திருப்பாரு? காட்ஸ் கைரோஸ். மொர்தெக்காய்க்கான தேவனுடைய நேரத்தை என்ன செஞ்சிருப்பாரு? இழந்திருப்பார். ஹல்லேலூயா. 3வது அதிகாரத்துல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. துப்பு கொடுத்தவன தூக்கி விடாம சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை தூக்கி மேல வச்சுட்டாங்க. துப்பு கொடுத்தவனுக்கு அவன் கொடுத்த துன்பம் இருக்கே அப்பா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எஸ், நல்லதுக்கே காலம் இல்லையா? இந்த காலத்துல நல்லதுக்கு என்னன்னா காலமே இல்லை. என்னென்ன அநியாயம்லாம் நடக்குது பாருங்க. என்ன அந்த மனுஷன் புலம்பாம விரக்தி அடையாம தேவனுக்கு எடுத்த காரியத்துல தொடர்ந்து வைராக்கியமா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மொர்தெக்காய் அரண்மனை வாசலில் அமர்ந்திருந்த அதிசயம். எஸ், தேவனால் மறைக்கப்பட்ட ஒரு அதிசயம், ரகசியம். அல்லேலூயா. சீசன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் குரோனோஸ் பீரியட்ல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டாரு. இங்கதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய சேவைய மொர்தெக்காய் ராஜாவுக்கு செஞ்சிருக்கிறார். பெரிய சேவை, சர்வீஸ். அதனால ராஜாவினுடைய உயிர் என்ன செய்யப்பட்டிருக்கு? காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய சேவைய ராஜாவுக்கு செஞ்ச மொர்தெக்காய்க்கு எந்த கனமும் செய்யப்படல, எந்த வெகுமதியும் கொடுக்கப்படல. ஏன் சேவைக்கான விருது வழங்கப்படல? செய்யப்பட்ட சேவைக்கான விருது, செய்யப்பட்ட சேவைக்கான கனம், செய்யப்பட்ட சேவைக்கான வெகுமதியை ஏன் அந்த நாட்கள்ல கொடுத்திருக்கணும்? ஆனா அந்த காரியத்தை குறிச்ச மறதிய அந்த நாட்கள்ல செஞ்சதே தேவன் தான். எஸ். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மொர்தெக்காய் நீ ராஜாவுக்கு நீ ஒரு பெரிய சேவையை செஞ்சிருக்கிற, ஆனா ஒரு சீசன் வருது, ஒரு காலம் வருது, உன் ஜனத்துக்கு ஒரு பெரிய இக்கட்டு வருது, அந்த காலத்துக்கு நீ எனக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு பக்கம் என்ன காரியம்? குரோனோஸ்ல நமக்கு செஞ்ச சேவைக்கு மதிப்பு இல்லை. ஆனா கைரோஸ மனசு வச்சு ஆண்டவர் சொல்றார், டேய் அந்த சீசன்ல எனக்கு நீ தேவை. அல்லேலூயா. பானபாத்திரக்காரனுக்கு நான் செஞ்ச சேவை
எஸ். அதுக்கான அங்கீகாரம் இல்லையே, இல்லையே. 2 வருஷமா தூங்கலையே. 41வது அதிகாரம் வர்றப்ப பார்வோன் சொல்றாரு, நீ எனக்கு தேவை. தேவை. குரோனோஸ்ல நான் பிறருக்கு செஞ்ச சேவை. கைரோஸ் வர்றப்ப நான் ஆண்டவருக்கு தேவை. தேவை. சொல்லுங்க, சேவை. சேவை. தேவை. தேவை. உன் சேவை. உன் சேவை. தேவை. தேவை. ஹalleluya. இப்ப சேவை பண்ணிட்டு இருக்கோம். எஸ். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சேவை. இதுக்கெல்லாம் பெரிய பாராட்டலாம் என்ன செய்யாதுன்னா, விருதெல்லாம் இருக்காது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சீசன் வருது. எஸ். உன் வாழ்க்கையில என்னுடைய நேரம் வருது. எஸ். அந்த நேரம் வர்றப்ப I need you for this season. ஆமென். I need this anointing. எஸ். I need this wisdom. Hallelujah. ஹalleluya. தேவைன்னு வரும்போது விருதும் வரும், விருந்தும் வரும். ஆமென். ஆமென். கைரோஸ்ல நம்மளை பயன்படுத்தி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் தேவையை சந்திக்க விரும்புகிறார். ஆமென். மொர்தெகாய்க்கு அப்படி ஒரு சீசன் வந்துச்சு. எஸ். ஜோசப்க்கு அப்படி ஒரு சீசன் வந்துச்சு. ஹalleluya. ஆட்டுக்கு இவ்வளவு பெரிய சேவை செஞ்சனே, ஒரு ஆட்டுக்கு இவ்வளவு பெரிய சேவை செஞ்சனே. கரடி அடிச்சதையும் சிங்கத்தை அடிச்சதையும் யாருமே கண்டுக்கிறவே என்னன்னா இல்லையே. ஏல பள்ளத்தாக்குல நிக்கிறப்ப தான் தெரியுது, நாட்டுக்கு தாவீது நீ தேவை. நீங்க செஞ்ச சேவையை மறந்துட்டாங்க பாஸ்டர். பாஸ்டர்மா, நீங்க செஞ்ச சேவையை மறந்துட்டாங்க. ஆனா உங்களுக்குன்னு தேவன் ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறார் பாருங்க. அந்த காலத்தின் தேவை நீங்கள். ஆமென். ஹalleluya. அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு கணம், அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு ராஜ மேன்மை, அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு அங்கீகாரம். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். யோசேப்பு ஜனங்களுக்கு, யோசேப் ஜனங்களுடைய தேவை. தேவை. பஞ்ச காலத்துல யோசேப்பு தேவை. ஆமென். யுத்த காலத்துல தாவீது தேவை. எஸ். துன்ப காலத்துல மொர்தெகாய் தேவை. தேவை. நீங்க ஒரு காலத்தின் தேவை. ஆமென். காலத்தின் தேவை. தேவையை சந்திக்கிற இடத்துக்கு குரோனோஸ் வர்றப்பதான் அவங்க வேல்யூ என்னன்னே தெரியும். ஓ, இந்த காலத்தின் தேவையை சந்திப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவன். எஸ். ஹalleluya. ஹalleluya. குறிப்பிட்ட காலத்தின் தேவையை சந்திக்கும்படியாக தேவனால் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட சீட் நீங்க. ஆமென். ஹalleluya. விதையாகிய உங்கள் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்கிற காலமும் நேரமும் வந்திருக்கிறது. எஸ். ஹalleluya. காலத்தின் தேவன் இந்த காலத்தின் தேவையை சந்திக்கும்படி உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆமென். பவர்ஃபுல்லான வேர்டு. காலத்தின் தேவன் இந்த காலத்தின் தேவையை சந்திக்கும்படி உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. காலத்தின் தேவன் எகிப்தில் இருந்த பஞ்சகாலத்தின் தேவையை சந்திக்கும்படி யோசேப்பின் காலத்துக்குள் வந்தார். ஆமென். காலத்தின் தேவன் எகிப்தின் நிந்தையை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான நிந்தையை நீக்கி போட அந்த காலத்துல தாவீதின் காலத்துக்குள் வந்தார். ஆமென். இந்த காலத்தின் தேவையை சந்திக்கும்படி காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. This is your season, this is your moment. Yes. Note it down. Hallelujah. Hallelujah. பவர்ஃபுல்லான ஒரு பிரேயர் சாங் நான் கேட்டேன். Jesus, I am yours forevermore. Wherever you want to go, Lord, you can go through me. எங்கெல்லாம் நீங்க போக விரும்புறீங்களோ என் வழியா போங்க.
whatever you want to say, Lord, you can say through me. நீங்க எதை சொல்ல விரும்பினாலும் என் வழியா சொல்லுங்க. ஆமென். Whoever you want to lift, Lord, you can lift through me. நீங்க யாரையாவது தூக்கி விட விரும்புனீங்கன்னா என் வழியா தூக்கி விடுங்க. எஸ். காலத்தின் தேவன் காலத்தின் தேவையை சந்திக்கும்படி உங்க காலத்துக்குள்ள வர்றப்ப உங்களை பயன்படுத்தி மற்றவங்களோட பேசுவார். எஸ். உங்களை பயன்படுத்தி மடங்கடிக்கப்பட்டவங்களை தூக்கி விடுவார். உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்வார். உங்களை பயன்படுத்தி அவர் போக விரும்புகிற இடத்துக்கு அவருடைய வார்த்தை போகும். நீங்க வாயை திறப்பீங்க, அவருடைய வார்த்தை போக வேண்டிய இடத்துக்கு உங்க வழியா தான் போகும். ஆமென். உங்க வாயை திறந்து உங்க வாயை வழியாய் பயன்படுத்துவார். எஸ். உங்க கரத்தின் வழியாக அவருடைய வல்லமை பாய்ந்து வரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால குரோனோஸை நீங்க அவ்வளவு தூரம் ஈஸியா என்ன செய்யாதீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எந்த விரக்தியும் எந்த சங்கடமும் ஏமாற்றமே இருந்தாலும் ஏமாற்றம் இல்லை, கலக்கம் இருந்தாலும் கலக்கமே என்னன்னா இல்ல, எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் மனசு ஒரு பக்கம் கூட ஒடுங்கி என்னன்னா போல, கலக்கம் இருந்தாலும் மனசுல மன முறிவுங்கிறது என்னன்னா இல்ல இல்ல. ஹalleluya. எனக்கு கொடுத்த பொறுப்புல நான் நெருப்போட இருந்து செய்யறேன். எஸ். இதை 4 பேர் பாராட்டணுங்கிற அவசியம் எனக்கு என்னன்னா இல்லவே இல்ல. இல்ல. எவ்வளவு பெரிய ஆளு ஆடு மேய்க்கிறான்னு அந்த ஆடுக்கு தெரிஞ்சா தெரியலையே. டேய், நம்மள ஆடு மேய்ச்சவன் சாதாரண ஆள் இல்லடா. நாட்டுக்கு அரசன் நம்மள என்னத்தை மேய்ச்சிருக்கான்? நம்மள மேய்ச்சிருக்கானே. நம்மள மேய்ச்சிருக்கானே. மனுஷங்களுடைய பார்வையில ஒரு சிறியவராய் தோன்றுகிற உங்களுக்கு தேவன் பெரிய அனுபவங்களை குரோனோஸ்ல தான் தர்றாரு. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. குரோனோஸ்ல ஆண்டவர் பெரிய அனுபவங்களை உங்களுக்கு தந்து உங்களுடைய காலத்துல அதாவது கைரோஸ் பீரியட்ல ஆண்டவர் செய்ய போற பெரிய காரியத்துக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்றார். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. குரோனோஸ் பீரியட்ல தான் நம்மளை ரிஃபைன் பண்ற மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். எஸ். ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ் எனக்குலாம் நிறைய இருக்கு. என்னால தெளிவா சொல்ல முடியும். உன்னோட ரிஃபைனிங் மொமெண்ட் சொல்ல முடியுமா? எஸ், ஆஃப் கோர்ஸ் ஐ கேன். தெளிவா என்னால சொல்ல முடியும். ஹalleluya. இந்த வெள்ளியை விட்டு களிம்பு நீங்கிற இந்த அதிசயம்லாம் இந்த பீரியட்ல தான் நடக்குது. எஸ். குரோனோஸ் பீரியட்ல. ஹalleluya. ஒரு வருஷம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் இன்னைக்கு நினைவு கூறுவான், நாளைக்கு நினைவு கூறுவான்னு யோசேப்பு நினைச்சு கடைசியில் என்ன முடிவுக்கு வந்திருப்பாரு? எப்பவும் போல நீங்க தான் எனக்கு, அம்மா விட்டா யாரும் இல்ல. ஏசையா உம்மை விட யாரும் இல்ல. ஏசையா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்ல. ஏசையா உம்மை விட யாரும் இல்ல. ஏசையா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ஆண்டவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 105 19வது வசனம், சங்கீதம் 105:19 புடமிட்டது. எஸ். ஜோசப் was refined. Hallelujah. 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 புல்ல சார்ந்துட்டார். யாரன்னா கர்த்தரை மட்டும். கர்த்தரை. இந்த பயலுக்கு சொன்ன சொப்பனமே நிறைவேறி இருக்க,
நமக்கு காண்பிச்ச சொப்பனை நிறைவேறாமலா போகும். போகும். ஹalleluya. வந்தியா வழிக்கு? எஸ். யார் சொல்லியிருப்பா? ஆண்டவர். இந்த இடத்துக்கு தாண்டா நீ வரணும்னு இருந்தேன், வந்துட்டேன். இதுக்கு தாண்டா நான் வரணும் இருந்தேன், வந்துட்டடா கடைசியில். எஸ். குரோனோஸ்ல நீங்களும் ஆண்டவர் இருந்தாங்க. ஆமென். நீங்களும் அவரை நடந்த அந்த பிரைவேட் மொமெண்ட்ஸ், Yes. க்ளோரியஸ் வாழ்நாள் பொக்கிஷங்கள். ஹalleluya. ஹalleluya. நீங்க அவரோட மோதினது, அவர் உங்களை இடிச்சு உங்களை சரி செஞ்சு பிழிஞ்சு உங்களை சாராக்குனது. ஹalleluya. 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 நீங்க கைரோஸ் மொமெண்ட்ல பரவி பாய்கிற ஆறா இருப்பீங்க, ஆனா உங்க குரோனோஸ்ல அவர் உங்களை பிழிஞ்சு சாராக்கி இருப்பார். சாரு. ஹalleluya. சாராயிட்டான். சாருங்க. யாரு? குரோனோஸ்ல சாராயிட்டான். குரோனோஸ்ல நீ சாரு, ஆனா கைரோஸ் வந்தா நீ பரவி பாய்கிற ஆறு. ஆறு. ஹalleluya. நம்மளை சுத்தி இருக்கிறவன்லாம் சக்கையா புளிவான், நம்மள எஸ். சாரா புளிஞ்சு எடுத்துரும். எஸ். இந்த பக்கம் ஒரு நெருக்கம், அந்த பக்கம் ஒரு நெருக்கம், யாருக்கு பேசுறேன்னு தெரியாது. எதுக்கு? ஜூஸ் ரிலீஸ் ஆகுது. ஜூஸ். ஹalleluya. ஆனா உங்க மொமெண்ட் வர்றப்ப, கைரோஸ் வர்றப்ப ரிவர் ரிலீஸ் ஆகுது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? தாவீதோட குரோனோஸ் மொமெண்ட்ல மாமனார் சவுல் சக்கையா பிழிஞ்சார். சவுல் சக்கையா பிழிஞ்சிட்டாரு. ஆனா 30 வயசு வந்தப்ப தாவீது பரவி பாய்கிற ஆறு. ஆறு. இன்னைக்கு நீங்க சாறு, பிழியப்பட்ட சாறு. ஆனா கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நீங்க பரவி பாய்கிற ஆறு. ஆறு. ஹalleluya. 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 Refining moments. Moments. பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். கேஜேவில பியூட்டிஃபுல்லா இருக்கும். He had made everything beautiful in his time. Yes. மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் in its time இருக்கும். அதினதின் காலத்தில் அப்படின்னு தான் இருக்கு மற்ற டிரான்ஸ்லேஷன்ல. NKJV, NIV எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனா கேஜேவில தான் எப்படி இருக்குன்னா அவருடைய காலத்துல. ஆமென். Hallelujah. Hallelujah. He had made everything beautiful in his time. His time. Hallelujah. தேவனுடைய நேரத்துல தேவனுடைய மகிமை நம்மளை மூடும் பொழுது நம்ம வாழ்க்கை அடியோட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அடையாளமே தெரியாம. Yes. Hallelujah. பருவத்துல எல்லாமே உச்சக்கட்ட அழகு இருக்கா? Yes. உச்சக்கட்ட அழகு. Yes. சீசன்ல, பருவத்துல. இதை போலதான் தேவன் குறிச்சிருக்கிற காலம் வர்றப்ப, கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்ம வாழ்க்கையிலேயும் ஒரு உச்சக்கட்ட அழகு காணப்படும். ஆமென். அப்படின்னா நீங்க அழகாக மாட்டீங்க. உங்க லைஃப், நீங்க சொல்ற டெஸ்டிமனில Hallelujah. அவ்வளவு அழகு இருக்கும். ஆமென். அவ்வளவு மகிமை இருக்கும். தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளால அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உலகம் ரசிப்பதற்காக அல்ல, உலகம் அவரை விசுவாசிப்பதற்காக. ஆமென். உங்க சீசன்ல உங்க லைஃப் ஆண்டவர் அழகாக்க போறார். Yes. Is going to beautify your life in his time. Yes. In his time. In his time. உங்க வாழ்க்கைய ஏன் ஆண்டவர் அழகாக்குறார்னா, சாட்சிகளை கொண்டு ஏன் அழகாக்குறார்னா, உலகம் உங்களை ரசிக்கிறதுக்காக இல்ல, உலகம் அவரை விசுவாசிக்கிறது. ஆமென். Hallelujah. கைரோஸ் மொமெண்ட்ல உங்களை எல்லாரும் ரசிக்கிற இடத்துல கர்த்தர் வைக்க மாட்டாரு. உங்களுக்கு தேவன் செய்த சாட்சி அவரை எல்லாரும் விசுவாசிக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வரோம். ஆமென். அல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. உலக பிரகாரமான அழக எல்லாரும் ரசிக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில ரிலீஸ் ஆகிற தேவனுடைய அழக என்னை பார்க்கிற எல்லாரும் விசுவாசிப்பாங்க. என்னை பார்த்தோன்னா 4 பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறான் பாருங்க, அதாங்க அழகு. ஆமென். என் அழகை பார்த்து 4 பேர் ரசிக்கிறது இல்லை, அது கம்ப்ளீட்டா செக்குலர். ஆனா ஸ்பிரிச்சுவல் என்னன்னா, இந்த பய வாழ்க்கையில ஆண்டவர் என்னையா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, இந்த சாட்சி என்னை சுண்டி என்னன்னா இழுக்குதியா, இவன மாதிரி நானும் ஆண்டவர் விசுவாசிக்க என்ன செய்யறேன் விரும்புறேன்னு நீங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாறுறீங்க ஃபெய்த்துக்கு. ஆமென். எஸ். ஹalleluya. எதுக்கு அம்பாசிடர்? ஃபெய்த். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்துக்கு நீ தாண்டா அம்பாசிடர். அம்பாசிடர். நீ தாண்டா ஃபெய்த்துக்கான தூதுவர். ஆமென். ஹalleluya. உங்க வாழ்க்கையில தேவன் கைரோஸ்ல கடந்து வந்து சட சட மடமடன்னு செய்ய போறாரு. ஆமென். உங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த சாட்சியை கேட்டு, உங்க ஊர்ல இருக்கிற ஆட்கள்லாம் அந்த சாட்சியை கேட்டு, உங்க வட்டாரத்தில் இருக்கிறவங்க அந்த சாட்சியை கேட்டு, ஏன் அகில உலகமே அந்த சாட்சியை கேட்டு நாங்களும் ஆண்டவரை விசுவாசிக்க துணிகிறோம்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி தாழ விழுகிற அதிசயம் நிகழும் கைரோஸ்ல. எஸ். ரசிக்கிறாங்க உலக சினிமாக்காரன, சினிமா நடிகைகளுடைய அழக, அந்த அழகு இந்த அழகுன்னு உலகம் என்ன செய்யுது, பிசாசு அழக ரசிக்க வைக்கிறான். ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சு என்ன சாட்சியாகும் பொழுது வெளிப்படுகிற தேவ மகிமை, அதுல ரிலீஸ் ஆகிற தெய்வீக அழகு, தெய்வீக வசீகரத்தை பார்க்கிற ஜனம் ஆண்டவரை நாங்களும் விசுவாசிக்கிறோம்னு ஓடி வரும். That's my Kairos moment. Amen. Hallelujah. Hallelujah. Refining moment உண்டுனா defining moment உண்டு. Yes. Hallelujah. Defining moment என்ன? குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியம். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல தான் குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியங்கள் நிகழுது. எஸ். யோசேப்பு 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 30 வயசுல நடந்தது தானே குறிப்பிட்டு சொல்லும்படி எழுதப்பட்டிருக்கு. எஸ். அதுக்கப்புறம் அவங்க 39 வயசுல அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சந்திச்சதானே குறிப்பிட்டு சொல்லும்படி எழுதப்பட்டிருக்கு. எஸ். அவங்க அப்பா மரிச்சது குறிப்பிட்டு சொல்லும்படி எழுதப்பட்டிருக்குல. அவங்க அப்பா ஆசீர்வதிச்சது குறிப்பிட்டு சொல்லும்படி எழுதப்பட்டிருக்குல. எஸ். இதுதான் டிஃபைனிங் மொமெண்ட்ஸ். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ் உண்டுனா, குரோனோஸ்ல ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ் உண்டுனா, காத்திருப்பின் காலத்துல நீங்க தேவனால சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் உண்டுனா, உங்களுக்கு குறித்த காலம் வர்றப்ப குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியங்களும் உண்டு. ஆமென். வர்ற சீசன்ல 25ல குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. எங்க வாழ்க்கையில நாங்க இத்தனை வருஷத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியான சம்பவங்கள் இப்ப பிகின் ஆகுது. ஆமென். ஜோகன் அந்த லிஸ்ட் தான். எஸ். ரிவைவல் அந்த லிஸ்ட் தான். ஆமென். இப்ப நாங்க சுதந்திரிச்ச லேண்ட் அந்த லிஸ்ட் தான். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. டிஃபைனிங் moments. அல்லேலூயா. ஹalleluya. தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல தான் குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியங்கள் நிகழுகிறது. ஹிஸ்டரி கிரியேட் ஆகுது. அடிக்கடி தமிழ் மாத்த பேசுறப்ப சொல்றோம், ஏய் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? ஹிஸ்டரி. எஸ். நம்ம கான்வர்சேஷன் சரித்திரம். ஹalleluya. என்ன சென்ஸ் பண்ணிட்டோம். இந்த விஷயத்துக்கான தேவனுடைய கைரோஸ் மொமெண்ட் என்ன பண்ணியாச்சு? சென்ஸ் பண்ணியாச்சு. எஸ். ஸ்மெல் பண்ணியாச்சு. ஆமென். டிசர்ன் பண்ணியாச்சு. ஹalleluya. ஹalleluya. அதனால எங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றோம். இப்ப நாங்க எல்லாமே எஸ். முக்கியமான ஈவென்ட் நிகழ்றப்ப அது எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? நாங்க டாக்குமெண்ட். ஏன் டாக்குமெண்ட் பண்றோம்? குறிச்சிருக்கிற காலத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியான காரியங்கள் நிகழுது. இதை எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஹalleluya. என்னோட ரூம்ல இப்பவுமே நான் ஒட்டி வச்ச ஆரம்பிச்சிட்டேன். டிஃபைனிங் moments. அல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய உண்மை நம்மளை சுத்திகரிச்சிச்சு குரோனோஸ்ல. அந்த கைரோஸ் பீரியட்ல தேவனுடைய நன்மை நம்மளை டெக்கரேட் பண்ண போகுது. எஸ். நம்மளை அலங்கரிக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அந்த தேவனுடைய அலங்காரம் என் வாழ்க்கையில காணப்படும். எஸ். அதிகாரத்தோட நான் நிற்பேன். அந்த அதிகாரத்துடன் கூடிய அலங்காரத்துக்கு முன்னாடி அதை பார்க்கிற மனுஷங்க
கர்த்தர் ஒருவர் உண்டுங்கிறத விசுவாசிச்சு அவரை ஆராதிக்கும்படி தாழ விழுவார்கள். எஸ். இதுதான் நோக்கம். ஹalleluya. ஆமென் சார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தொடர்ந்து தியானிக்கலாம். எஸ். அதனால குரோனோஸ் பீரியட்ல யாரு? கைரோஸ்ல நீங்க பரவி பாய்கிற 6 நேத்து என்ன சொன்னார்? குரோனோஸ் பீரியட்ல நீங்க ஒரு அக்கினி தீ பிழம்பு. ஆனா உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நீங்க ஒரு தீ குழம்பு. லாவா. எஸ். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு யாரு? சுத்தி இருக்கிற மனுஷங்க உங்களை கசக்கி பிழிஞ்சு என்ன செய்வாங்க? சாறு. ஆனா நீங்க தான் உங்க மொமெண்ட் வர்றப்ப பரவி பாய்கிற 6. சோர்ந்து போகாதீங்க. எஸ். இன்னும் உற்சாகமா ஓடுவோம். ஆமென். இன்னும் ஆர்வமா பணி செய்வோம். எஸ். ஒருவேளை கடையை மூடி இருந்தீங்கன்னா நீ கடையை திறந்துருங்க. ஆமென். ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யாம மூடி போட்டிருந்தீங்கன்னா அது திரும்பவும் நான் என்னன்னா செய்யற ஆண்டவரே யாரு பாராட்டுங்கிற அவசியம் எனக்கு என்னன்னா இல்ல. திரும்பவும் சிங்கத்தை அடிங்க போய். ஆமென். திரும்பவும் கரடியை வேட்டையாடுங்க. எஸ். திரும்பவும் உங்க விசாரிப்புக்கு கீழே கர்த்தர் கொடுத்த காரியங்களை உண்மையா விசாரிங்க. ஆமென். ஹalleluya. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீங்கதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீங்கதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்கதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்கதானே, நீங்கதானே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜுனு பரவி பாய்கிற ஆறு. பரவி பாய்கிற ஆறு நீங்க. குரோனோஸ்ல மனுஷங்க கொடுத்த நெருக்கடியில கசக்கி பிழிஞ்சாங்க உங்களை. எவ்வளவு சீப்பா நடத்த முடியுமோ அவ்வளவு சீப்பா நடத்தினாங்க. எவ்வளவு ஒஸ்டா பிஹேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஒஸ்டா உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க. ஆனா உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ நீங்க தான் தேசத்தை வளமாக்கும்படி பரவி பாய்கிற ஆறு. இன்னைக்கு நீங்க ஒரு சாரா பிழிஞ்சு உங்களை சக்கையா போட்டிருக்காங்க. ஆனா உங்க மொமெண்ட் வருது. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்து காலத்தால் அழியாத காரியங்களை செய்கிற ஒரு சமயத்துக்குள்ள, ஒரு புதிய சரித்திரத்தை எழுதக்கூடிய இடத்துக்குள்ள உங்களையும் என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. தகப்பனே, நன்றியோடு நாங்க துதிக்கிறோம். எங்க கைரோஸ்ல நாங்க சுதந்திரிக்க போற பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு சொல்லி, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற குரோனோஸ்ல, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற நேரத்துல நாங்க எவ்வளவு விழிப்பா சுறுசுறுப்பா கவனமா இருக்கணுங்கிற காரியத்தை எங்களுக்கு போதிச்சு நாட்களை நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க செஞ்ச சேவைக்கான மதிப்பு எங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா நாங்க ஒரு காலத்தின் தேவை என்பதை இன்னைக்கு எங்களுக்கு அழுத்தம் திருத்தமா உணர்த்தியதற்காக நன்றி அப்பா. மொர்தெக்காய் ஒரு காலத்தின் தேவை, தாவீது அவர் வாழ்ந்த காலத்தின் தேவை, யோசேப்பு அவர் வாழ்ந்த காலத்தின் தேவை. அதனால நாங்களும் இந்த காலத்தின் தேவை என்கிற அந்த காரியத்தை அழுத்தம் திருத்தமா எங்க மனசுல எழுதி இந்த காலையில் எங்களை பிளஸ் பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.